Peacemakers of Christo. ஒரு சின்ன கதை சொல்றேன் தெய்வ பிள்ளைகளே. ஒரு லாரி டிரைவர் காட்டுக்குள்ள பயங்கர லோடை ஏத்திக்கிட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த காட்டுக்குள்ள வண்டியை ஓட்டிக்கிட்டு போறார். அந்த காட்டுக்குள்ள வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது அங்க ஒரு குழி இருக்குது. அந்த குழிக்குள்ள போய் அந்த லாரி மாட்டிக்கிச்சு. இவரும் ஆக்சிலேட்டர் போட்டு அழுத்துறாரு, வண்டி இயந்திரிக்கவே இல்லை. அப்ப ரொம்ப நேரம் கஷ்டப்படுறாரு, எப்படியாவது இந்த வண்டியை எடுத்துடணும்டா அப்படின்னு. ஆனால் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அந்த வழியாக வந்த ஒருத்தர் சொல்லுகின்றார், ஐயா அந்த வண்டியை எடுக்க முடியாது, பொக்லினும் எதுவும் வராது. பக்கத்து கிராமத்துல ஒரு யானை இருக்குது, அந்த யானைய போய் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க வண்டியை எடுத்துடலாம் ஐயா அப்படி என்று சொல்லுகின்றார். சரி என்று அந்த கிராமத்திற்கு நடந்து போறார். போய் பார்த்தா ஐயா ஐயான்னு கூப்பிட்டா யாருமே வரல. கடைசியாக ஒரு கிழவர், ஒரு வயதானவர் வருகிறார். என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஐயா நான் அப்படி வந்தேன், என் லாரி மாட்டிக்கிச்சு, அந்த லாரியை இப்ப எடுக்க முடியல, உங்க யானையை கொண்டு வந்து கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன் ஐயா அப்படி என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த முதியவர் சொல்லுகிறார், ஐயா என் யானைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என் யானை குருட்டு யானை, அதுக்கு தெம்புல்ல, அதனால அது இழுக்க முடியாதுயா அப்படி என்று சொல்லுகிறார். இல்லையா தயவு செய்தியா கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா அப்படி என்று அவர் கெஞ்சி கேட்கிறார். 1 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துடுறார். அப்ப இந்த வயதானவர் பாவப்பட்டு சரி யானையை கொண்டு வர அப்படி என்று சொல்லி அந்த யானைய, குருட்டு யானைய, வயதான யானைய கொண்டு வந்து அந்த லாரியில கட்டுறார். கட்டிக்கிட்டு ராமு இழு என்று சொல்லுகின்றார். அந்த யானை முக்கி பாக்குது, இழுக்க முடியல. அப்ப அவர் முதியவர் சொல்றார், ராமு இழு என்று சொல்லுகின்றார். திரும்பி முக்கி பாக்குது, அதால இழுக்க முடியல. இப்ப ராமுட்ட சொல்றாரு, ராமு நீ மட்டும் தனியா இல்ல, நம்ம கோபி, நம்ம ஜெயம், நம்ம வீரம், நம்ம தைரியம் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்துதான் இழுக்கிறாங்க, அதனால நீ இழு அப்படி என்று சொல்லுகின்றார். அந்த யானை இதை கேட்ட உடனே, ஓ நம்ம தைரியம், வீரம், சோமு எல்லாமே இருக்கிறாங்களா அப்படி என்று வேகமாக இழுக்கிறது. அந்த லாரி வெளியில வந்துடுறது. அப்ப இந்த லாரி டிரைவர் அங்க இருந்தவர்களும் சொல்றாங்க, ஏயா இங்க யாருமே இல்ல, உங்க ஒரு யானை மட்டும் தானே இருக்குது, ஆனா நீங்க ராமு, ஜெயம், வரம், தைரியம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொன்னீங்களே, எங்க யானா? அப்ப யானை முதலாளி சொல்லுகிறார், இது தனியா போராடுகிறேன் என்று சொன்னால் இது இழுக்காது, என்ன வயசாயிடுச்சு. ஆனால் இங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால உன்னால இழுக்க முடியும்னு சொல்லும் பொழுது 10ஓட பொண்ணா நானும் இழுப்பேன் என்று கடினமாக இழுக்கும் என்று அந்த முதியவர் சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு சாதாரண கதை தான், ஆனா நமக்கு ஒரு பெரிய பாடத்தையே உருவாக்குகிறது. என்னவென்றால், நீ இந்த உலகத்தில் தனியாக போராடவில்லை, நீ ஒரு குருட்டு யானை தான். ஏனென்றால் நமக்குள்ளா யார் இருக்கிறது என்பதை நாம் இன்னும் உணராமல் இருக்கின்றோம். நமக்குள்ளாய் ஆண்டவர் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை உணர்வதுதான் நம்முடைய இந்த உலகத்துல கடமை, அது பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆனா அதை உணர மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, ஜெபம் இல்ல அப்படி என்று சொல்லுகிறோமே ஒழிய, அது எதனால் இல்லை என்றால், அந்த மனிதனானவன் நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பரமபிதாவை நாம் உணராமல் இருக்கின்றோம். 1008 தடவை ஜெபமாலையை உருட்டுனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, ஜெபமாலை தான் தேயும். ஆனால் ஆண்டவரை உணர்கிறவன் அவன் இறைவனாக மாறுகின்றான். அப்ப ஆண்டவர் நம்மை ஏன் படைத்திருக்கிறார்?
நாம் இறைவனாக மாறுவதற்கு, இறைவனை போற்றி புகழ்வதற்கு, அந்த புகழ் நமக்குள்ளாய் இருப்பதற்கு, நீயும் ஆண்டவருடைய ஆவியாக மாறுவதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை ஏன் படைத்தார் என்றால், நீ இறைவனாக மாறுவதற்கு. நீ இறைவனாக மாறணும், அந்த சக்தி உனக்குள்ளாய் வரணும். நீ ஆதியில் பெற்ற சக்தியை நாம் இழந்து விட்டோம். ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாம் அந்த சக்தியை இழந்து விட்டோம். அப்ப அந்த சக்தியை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் நீ இறைவனாக மாற வேண்டும். இறைவனாக எப்படி சாமி மாறுறது? அப்படி என்றால் ஆழ்ந்த தியானத்திலே ஆண்டவரை உணர். இந்த உடல் உனக்கு சொந்தமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உடல் உனக்கு சொந்தமானது அல்ல. இந்த உடல் தேவனுக்கு சொந்தமானது. அப்ப இந்த உடலில் யார் இருக்கின்றார்? தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். அந்த தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் என்ற ஞானம் உனக்கு வேணும். தேவன் என்ன கைவிட்டுட்டாரா? முட்டாள் தான் சொல்லுவான், தேவன் உன்னை கைவிட்டுட்டா. எப்படி உன்னை கைவிட முடியும்? அவன் உனக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவர் எப்படி உன்னை கைவிட முடியும்? அப்ப தேவன் உனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்.
இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம். இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.